வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்பிள் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். மார்பிள் கேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெனிலா ஃப்ளேவரையும் சாக்லேட் ஃப்ளேவர் கேக் இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டையுமே ஒரே பேனில் குக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மார்பிள் கேக்கு. ஸோ பாருங்கள், கேக் வந்து பார்க்கவும் செம்ம அழகாகவும் இருக்குது, அதே சமயம் நல்லா ஸ்பான்சியாகவும் இருக்குது. உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு ஃப்ளேவர் சேர்ந்த ஒரு சூப்பர் மாய்ஸ்சரைஸ் கேக் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கோட டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு வெனிலா ஃப்ளேவரும் ஒரு சாக்லேட் ஃப்ளேவரும் சேர்ந்து ஒரே கேக்கில் நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வாங்க இந்த கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் வெனிலா கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வெனிலா கேக், சாக்லேட் கேக் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து தான் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு மார்பிள் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மார்பிள் கேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை யூஸ் பண்ணியும் பண்ணலாம், முட்டை இல்லாமலேயும் பண்ணலாம். நான் வந்து முட்டை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீட்ரு யூஸ் பண்ணி தான் பீட் பண்ண போகிறேன். ஒரு கப் அளவு சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த முட்டையும் சர்க்கரையும் நல்லா ஸ்டிக் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவு பவுட்ரு சுகர் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணியிருக்கேன். இதில் 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப்புக்கும் குறைவாக 2 டேபிள் ஸ்பூன் தான் வரும் இந்த தயிர். இதையும் சேர்த்துக்கலாம். ஒன்று தயிர் சேர்த்து கேக் பண்ணுவாங்க, இல்லாட்டி எக் சேர்த்து கேக் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த முட்டையும் இந்த தயிரையும் சேர்த்து பண்ணும்போது கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். அதுக்காக தான் நான் ரெண்டையும் சேர்த்து கேக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் வந்து பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு மைதா எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கில் சேர்க்குறதுக்கு 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒன் சைடாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது மைதாவையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒன் சைடாகவே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சைடாக தான் இந்த மாதிரி பண்ணணும். 2 சைடும் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சரியாக வராது. பாருங்கள், நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போது இந்த மாவில் அப்படியே 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஒரு பாதி மாவை தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண இந்த கேக் மாவு வந்து 2 பேட்டராக பிரித்து எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு பேட்டரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1/4 கப் அளவு கொக்கோ பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சலிச்ச கொக்கோ பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒன் சைடாகவே நல்லா கலந்துக்கோங்க. இது வந்து சாக்லேட் கேக்காக. பாருங்கள், சாக்லேட் ஃப்ளேவர் கேக் பண்ணுறதுக்கான பேட்டரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். பாருங்கள், நான் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன். அதில் வந்து பட்டர் ஷீட் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து கேக் பண்ணலாம். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 கப்
சாக்லேட் கேக் இருக்கு இல்லைங்களா, அந்த மாவை ஊற்றிக்கிறேன். அடுத்த லேயர் இது மேலே வெண்ணிலா கேக் மாவு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது சாக்லேட் கேக்கோட மாவு, இப்படி மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 ஃப்ளேவர் கேக் மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு டூத் பிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்போ டிசைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராகவே மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம், அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு. கேக் பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த கேக் மாவை ட்ரேவை அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 45 நிமிஷம் வந்து அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 45 மினிட்ஸ் வந்து கேக் வந்து நம்ம குக் பண்ணோம். ஸோ சூப்பராகவே கேக் வந்து ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து கேக் குக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாலே கேக் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இந்த பட்டர் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கேக் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த லேயரில் பாருங்கள், வெனிலா ஃப்ளேவரும் இருக்குது, சாக்லேட் ஃப்ளேவரும் இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் அதோட டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.